பாருங்க மருந்து அடிக்க போகிறாரு, கலக்குறாரு, கலக்கி மருந்து அடிக்க போகிறோம். உன்கிட்ட கொடுத்துருங்க கழட்டி தள்ளிக்கடா தள்ளுப்பா தள்ளிப்பா அது சரி உள்ள முண்டுறாங்களா தெரியல. ஒரு இடத்துல உட்காந்து தள்ளிப்பா இல்லை தள்ளிக்கடா மருந்து கொட்டி விட்டுறாங்கடா. தயவு செஞ்சு போய் உட்கார்றா. பாருங்க நம்ம கலக்குறாங்க மருந்தை அந்த தோட்டத்துக்கு அடிக்க போகிறோம். இது கலக்குறதுக்கா? ஊற்று ஊற்று, நான் கலக்கி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க நண்பர்களே, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் விவசாயி வந்து எல்லா இடத்துலையும் ஊர்லாம் கவர்மெண்ட்டே சொல்லுவோம், நீங்கள் வெளியே போங்க, அங்கே பச்சை பசேன்னு இருக்கு அந்த ஊர். பாருங்க வேற லெவலு. ஆத்தாடி போய் போனர் எடுத்துக்கடா போடா. போனர் ஊற்ற முடியாது, இது கலட்டர்லேயே ஊற்றணும்னா இங்கே எப்படி ஊற்றுறது? கீழே வச்சுக்கலாமா? கையெடு. அம்மா ஊற்றிட்டாங்க சிந்தாம. அதுக்கு நான் பரவாயில்ல. முளைச்சிருச்சே பருத்தி. இதான் வந்து கலக்கோழி அடிச்சு விட்டுறாத நண்பர்களே. அப்புறம் எப்படி அடிக்குது? இதெல்லாம் பிரித்து அடிக்க முடியாது. செடி தனியாக இருக்குது, நீ எப்படி அடிக்குது? அப்புறம் எப்படி செத்து போகாதா? அரைப்பானை பிடிக்கும் போல் 10 லிட்டராகவே அடிப்போம். மூடுப்பா. பெரிய பானை எடுத்துக்க வரேன். பெரிய பானைடா இது 100 லிட்டருக்கு அங்கே அடிக்க சொன்னாங்க. 5 டேங்க் 50 லிட்டரு. என்ன மூடாமல் தூக்கிட்டு போயிடுச்சா? மூட வேணாமா? தண்ணி ஒழுகுதான்னு தண்ணியெல்லாம் ஒழுகலை. இன்னொரு 1/2 டேங்க் போட்டு ஃபுல்லாக இன்னொரு 1/2 டப்பா ஊற்றிடலாமா? 1/2 டேங்க் மட்டும் பிடிச்சிக்கா, சிந்தாமல் வச்சு ஊற்றிக்கலாம். ஏதாச்சும் பேசுப்பா. மருந்து கலக்க முடியாது. ஹாய் நண்பர்களே, மருந்து அடிக்க போகிறேன். இன்றைக்கி பருத்தி கொஞ்சம் லைட்டாக முளைச்சிருச்சு. எல்லாமே களைக்கொல்லி 5ஆவது நாள் அடிக்க சொன்னாங்க. அந்த 5ஆவது நாள் இன்றைக்கி 3 to 5 நாளுக்குள்ளே களைக்கொல்லி அடிக்க சொன்னாங்களாம். அதை அடித்தாச்சு. அடிக்கிறதுக்காக மூஞ்சி தெரியல, நீ அடிக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. எல்லாம் என் டைம் வேறு ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பையன் மருந்துக்கு வந்து தொட்டுடுவான்னு பயமாக வர்றது. பாருங்க நண்பர்களே, நான் 10 கண்டென்ட் கொடுத்தா இவர் ஒரே பேசல பிடிச்சிட்டாரு. அது பேசிட்டாரு நண்பர்களே. பாருங்க ஊற்று. உங்க வியூஸ் வந்து நிறையா போகுது நண்பர்களே, ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே. லைக்கு சப்ஸ்கிரைப் அதை கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி இங்கிட்டு ஊற்றிடு, தண்ணிக்குள்ளேயே நின்று அடிக்க முடியும். மூடுப்பா சாமி நீ இவங்க மருந்தை கூட்டாளி கொட்டி விடாம பார்த்துக்க. மருந்து கொட்டி விடாமடா. நானும் கொட்ட மாட்டேன், அவன் தான் கட்டுவான். அவன் கொட்டியா நின்று வாப்ப. சரி போய் ஒரு வாளி எடுத்துக்கோ போ. பெரிய ஓடத்தை கூட எடுத்துக்க வந்துருக்கலாம். அடுத்தாலே பெரிய ஓடத்தை இந்த வாடா வந்து சுற்றி இருக்குங்க. இந்த இருக்குப்பா, பருப்பா நான் ஆன் பண்ணிட்டேன். சுவிட்சை போட்டு வா. சூப்பராக இருக்கு. எந்திரிக்க